ஜீ தமிழ்ல சரிகமபா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சி 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 2016ஆம் ஆண்டு ஆரம்பித்தது. இப்போ 2026ஆம் ஆண்டு வரைக்கும் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டுருக்கு. ஸோ அப்பைலேருந்து இப்போ வரைக்குமே ஒரே ஆங்கர் தான் நம்ப அர்ச்சனா அவர்கள் மட்டும்தான். அர்ச்சனா அவர்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில ஒரு வீடியோ தொகுப்பு மாரி போட்டு 10 இயர்ஸ் ஆஃப் சரிகமபாக்கு ரொம்பவே அழகான ஒரு கேப்ஷனோட இந்த ஒரு வீடியோ பதிவ வந்து அவங்க வந்து போட்டிருக்காங்க. அதில வந்து மொத்தம் 470 எபிசோட்ஸ் ஆஃப் சரிகமபா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் யூ அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சிங்கிள் எபிசோட்லயும் நான் வந்து இருந்திருக்கேன். ஒரு நாள் கூட நான் வந்து ஸ்கிப் பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை எங்க அம்மா வந்து இருந்திருந்தா, "ஒரு நாள் கூட நீ ஆப்சென்ட் ஆகலடி" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுருப்பாங்க. ஏன்னா நான் இது நெறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கேன். பட் ஆனா, அவங்களுக்கு இந்த சரிகமப நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப ஃபேவரைட் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்ல, சரிகமபா வந்து ஒரு ஃபேமிலி போல. இது வந்து ஒரு எமோஷன் தான். ஒரு ஷோவ தாண்டி இது வந்து ஒரு எமோஷன், ஒரு ஃபேமிலி. எனக்கு வந்து ஒரு ஸ்மால் யூனிட்லேருந்து இப்போ ஒரு பிக் ஃபேமிலியே வந்து கிடைச்சிருக்கு இந்த சரிகமபா மூலியமா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, அர்ச்சனா அவர்கள் இல்லன்னா சரிகமப இல்ல அப்படின்றது தான் பல பேரோட கருத்து. ஏன்னா, இந்த ஒரு நிகழ்ச்சிய அழகா தொகுத்து வழங்கி, அழகா ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் கிட்டயும், ஒவ்வொரு ஜட்ஜஸ் கிட்டயும் அது எப்படி கொண்டு செல்றதுன்னு அவங்களுடைய சிறப்பான முறையில வந்து அத வந்து செஞ்சிருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு நிகழ்ச்சியோட வெற்றிக்கு இன்னொரு ஒரு முக்கிய காரணம் அர்ச்சனா அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.